ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரவை தோசை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சீரகம் வச்சுருக்கேன். கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணியிருக்கேன். நாங்கள் அவ்வளோதான் காரம் சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு கப்பு அரிசி மாவு, இன்னொரு கப்பு ரவை, ஒரு கப்பு கோதுமை மாவு. இவ்வளோ தாங்க ரவை தோசைக்கு. தேவையான உப்பு நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன போடலான்னு பார்க்கலாம். முதல்ல ரவை ஒரு கப்பு, அப்புறம் கோதுமை மாவு ஒரு கப்பு, அப்புறம் பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக சீரகம் ஒரு ஸ்பூனு, அப்புறமா வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். இதே கையில் கலந்துட்டு அப்புறமா கரண்டியை வச்சு கலந்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க தோசை மாவு. இது ரவை தோசை. பாருங்கள், தண்ணி நான் இதில் வந்து 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிட்டு நாம் இதையே நல்லா ஊறுற அளவுக்கு மூடி வச்சிடணும். நல்லா ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி கிண்டிக்கலாம். நல்லா கிண்டியாச்சு. கட்டி கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிட்டோம். நம்ம இப்போ இதையே ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ரவை ஊறுற அளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அப்புறமா ஊற்றி கிண்டிக்கலாம் எவ்வளோ வேணும்னு பார்த்து. இப்போ நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும். நான் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டேன். பாருங்கள், கட்டி இல்லாமல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதையே இப்போது மூடி வச்சு போகிறோம். கரெக்டாக 15 மினிட்ஸ். வாங்க, இது நல்லா 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஊறின உடனே நம்ம இப்போது இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல தண்ணியாக இருந்தால் தான் நல்லா அழகாக இருக்கும். ஊற்றுறதுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். தோசை சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ தண்ணி இருக்கணும் பாருங்கள். நான் 1 லிட்டர் தண்ணியில் இவ்வளோ தண்ணி தான் மீதி இருக்குது. கொஞ்சம் தான் இவ்வளோ தண்ணி வேணும். இவ்வளோ தண்ணியாக இருக்கணும். இது அப்போ தான் ரவை தோசை நல்லா வரும். பாருங்கள், இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். வாங்க, நம்ம இப்போ ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா எண்ணெய் போட்டுடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா சூடு எரிச்சுட்டாவா. வாங்க ஊற்றலாம். ஊற்றியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம ஆயில் போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா வேகட்டும். செம்மையாக இருக்கும் இந்த தோசை. நல்லா மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். தோசை எவ்வளோ நல்லா வந்திருக்கு. 2 சட்னியோட ரவை தோசை சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.